தோசை மாவு வச்சு கார பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? எப்போ பார்த்தாலும் தோசை, இட்லின்னு சாப்பிட்றதுக்கு பதிலாக இப்படி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சதும் கொஞ்சம் கடலப்பருப்பு, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மாவில் உப்பு இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதில் துருவின கேரட் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். இதுக்கப்புறம் வதக்குனதெல்லாம் ஆறின பிறகு 4 கரண்டி தோசை மாவு நான் எடுத்திருக்கேன். இதில் கலந்து நல்லா விட்டுக்கலாம். 2 பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணியாக்க வேணாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மாவு அப்படியே விட்டுடலாம். இதுக்கப்புறம் பணியாரக்கல்லில் ஈவனாக எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் அதிகமான புசு புசுன்னு வரும். நான் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன். இப்போ 2 சைடும் நல்லா பொன்னிறமாக வந்ததும் திருப்பிட்டு எடுத்துக்கலாம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. எப்பயும் இட்லி, தோசைன்னு செஞ்சு போர் அடித்தா இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு கார சட்னி, பூண்டு சட்னி, தேங்காய் சட்னி எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.